வணக்கம். சட்டப்பேரவையில் உதயநிதியின் கதை முடிந்தது. ஆளுநர் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 17வது சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்றது. ஆளுநர் உரையும் சிறப்பாக வெற்றிகரமாக தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி முதல்வர் விஜய் அவர்களை பாராட்டியும் ஆளுநர் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் முறைகேடுகள், குற்ற செயல்கள், குறிப்பாக போதை மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை அதிகமானதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் பல சிறப்பான திட்டங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த முறை அறிமுகப்படுத்த உள்ளார். கிட்டத்தட்ட மத்திய அரசு நடத்திய நிதி ஆயோக் கூட்டத்தில் 1.5 டிரில்லியன் டாலராக தமிழக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, நிதிகளை பெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஆளுநராக தமிழகத்தில் நான் நிச்சயம் விஜய் அவர்களுடன் பயணிப்பேன் என்பதை தற்பொழுது சட்டப்பேரவையில் கடந்த கால ஆட்சியை ஒப்பிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த 30 நாட்களை சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்றும் தற்பொழுது ஆளுநர் பாராட்டியுள்ளார். உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. கடந்த கால திமுகவின் ஆட்சியில் ஒரு முறை கூட ஆளுநர் உரையை முழுமையாக வாசித்தது கிடையாது. திமுகவை பாராட்டியது கிடையாது. மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய வகையில் திமுக தனிப்பட்ட கோபத்தை, தமிழக மக்களின் பொருளாதாரத்தை நஷ்டமடையக்கூடிய வகையில் தான் எப்பொழுதுமே திமுக செய்தது. கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சியில் செய்த முறைகேடுகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அனைத்தையும் தற்பொழுது ஒரே மாதத்தில் சரிகட்ட முடியுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் தவறு செய்தவர்கள் சுதந்திரமாக இந்த 30 நாட்களில் சுற்றவில்லை. உடனடியாக 48 மணி நேரத்திற்குள் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கும் ஏற்பாடுகளை முதல்வர் விஜய் அவர்கள் செய்துள்ளார். சட்டப்பேரவையில் பல பதாகைகளை கொண்டு உதயநிதி அவர்கள் வாயை திறங்கள் முதல்வர் என்று பல்வேறு வாசகங்களையும் உதயநிதி அவர்கள் கொண்டு வந்தார். ஆனால் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் ஒவ்வொரு துறைகளிலும் பல 100 கோடிகள் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன், ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, துரைமுருகன் இவர்களது பெயரும் முக்கியமான லிஸ்டை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் முதல்வர் விஜய் அவர்கள் சமர்ப்பித்துள்ளார். இந்த உத்தரவின்படி நிச்சயம் அவர்கள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து சென்று வாக்குமூலங்களை கொடுக்குமையானால் உதயநிதியின் கதை ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும். சட்டசபை கூட்டத்தொடரில் திமுக கிட்டத்தட்ட தாவேகாவின் அரசை கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு 40 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை எடுத்து வந்தது. ஆனால் நிதி பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு கடந்த ஆட்சியில் நிதி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை சராசரியை விட மிகவும் மோசமான முறையில் கடன் அதிகமாக இருக்கிறது. வட்டி மட்டும் 67,000 கோடி தமிழக அரசு மத்திய அரசிற்கு செலுத்துகிறது என்பதையும், கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கியதிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும்தான் அதிகமான கடனை திமுக அரசு பெற்றது என்பதையும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கு உதயநிதி அவர்கள் பதில் கூறுவாரா என்று தற்பொழுது சட்டசபையில் கேள்விகள் கேட்பதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சட்டசபையில் ஆளுநர் உரை முடிந்து எந்த ஒரு பதிலும் பேசாமல் உதயநிதி அவர்கள் மௌனமாகவே சென்றுவிட்டார். மக்களிடம் கிட்டத்தட்ட முதல்வர் விஜய் அவர்கள் நல்ல பெயரை தான் பெற்றுள்ளார். இந்த 30 நாட்களில் மட்டும் விஜய் அவர்களது ஆட்சியை குறைகூட முடியாது. மக்கள் விஜய் அவர்களை சிறப்பான முதல்வராகவும், திமுகவின் ஆட்சியில் மக்கள் ஸ்டாலினுக்கு எதிராகவும் உதயநிதி அவர்களுக்கு எதிராகவும் தற்பொழுது போர்க்கொடிகளை தூக்கியுள்ளனர். நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலும் திமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்றாது. அது மட்டுமல்ல, ஆளுநர் உரையின் பொழுது மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அண்ணா மற்றும் காமராஜர், குறிப்பாக பெரியார் போன்றவர்களையும் வாழ்த்தி பெரியார் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான மரியாதை செலுத்தும் விதமாக அவரது பெயரையும் உச்சரித்துள்ளார் ஆளுநர். ஆனால் கடந்த கால அரசியலில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்ததே கிடையாது என்பதும் தற்பொழுது சட்டசபை வரலாற்றில் கூறப்படுகிறது. மக்களின் கதாநாயகனாக திரையில் மட்டுமல்ல
தரையிலும் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதையும் ஆளுநர் புகழ்ந்து பேசியுள்ளார். இது ஸ்டாலின் அவர்களது மகன் உதயநிதி அவர்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டம் இன்று முடிந்துவிட்ட நிலையில் நாளை ஆளுநர் உரையின் விவாதங்கள் தொடங்கப்படும். அதில் உதயநிதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் கிட்டத்தட்ட விஜய் அவர்களை அலறவிடும் என்று திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடக்கும் தெரியுமா? உதயநிதி அவர்கள் கேள்விகளை எல்லாம் கேட்பார். ஆனால் விஜய் அவர்களது பதில்களும் அமைச்சர்களது பதில்களும் திமுகவை கதறவிடக்கூடிய வகையிலும் திமுக மேடைக்கு மேல் ஏறி கிட்டத்தட்ட வாக்குவாதம் செய்யும் அளவிற்கும் அவர்களது பதில் இருக்கும். ஏனென்றால் கடந்த முறைகேடு, ஊழல், குற்றச்சாட்டுகள், பெண்களது பாதுகாப்பு இல்லாதது ஒவ்வொன்றையும் ஆதாரங்களுடன் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். உதயநிதி அவர்கள் இந்த எதிர்க்கட்சி தலைவரை சிறப்பாக அவர் செயல்படுத்த வேண்டும். மக்களின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டுமே தவிர விஜய்க்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கு நாம் கூறக்கூடிய விஷயம். ஆளும் கட்சிக்கு கேள்வியை கேட்கக்கூடாதா என்றால் அப்படி கிடையாது. கேள்விகளை கேட்கலாம். நியாயமான சரியான கேள்விகளை கேட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுக செய்த ஊழல்களையும் குற்றச்சாட்டுகளையும் தாவேகாவின் மீது போடுவது எந்த விதத்திலும் சரியல்ல என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். சட்டசபையில் நடைபெற்ற இந்த ஆளுநர் உரையில் மிக சிறப்பாக நன்றாகவே சபாநாயகர் நடத்தியுள்ளார். முதல்வர் விஜய் அவர்களை வாழ்த்தியும் ஆளுநர் பேசியுள்ளார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு புகழ். இந்தியாவின் பிரதமரையே மாற்றக்கூடிய சக்தி ஸ்டாலினுக்குத்தான் இருக்கிறது என்று உதயநிதி அவர்கள் பல மேடைகளில் பேசியிருப்பார். ஆனால் கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலினை வெற்றியடைய முடியவில்லை என்பதையும் தற்பொழுது சட்டப்பேரவையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது உதயநிதி அவர்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். நடைபெறக்கூடிய அடுத்த 2 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயம் உதயநிதி அவர்களது உண்மை முகம் என்ன, எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுகிறார், மக்கள் மத்தியில் உதயநிதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதாக இருக்கிறதா என்பதை லைவாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட மக்களின் ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்பும் இதுதான். முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் பிரதமர் மோடி அவர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனால்தான் மத்தியில் நிதி ஆயோக் கூட்டத்தின் பொழுது அங்கு நிதி செயலாளராக இருக்கக்கூடியவரை நிஜமாக விஜய் அவர்களை பாராட்டி பேசியுள்ளார். அதுவும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதேபோல் என்றைக்காவது ஸ்டாலினை மத்திய நிதி செயலாளர்கள் பாராட்டி பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தால் அது கிடையாது. எதற்கெடுத்தாலும் பாஜகவை எதிர்த்து பேசினால் மக்களுக்கு தேவையான நிதியை எப்படி பெற முடியும்? மத்தியில் அவர்கள்தான் ஆள்கிறார்கள். எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்க வேண்டும், எதை பெற வேண்டுமோ அதை பெற வேண்டும். எதற்கெடுத்தாலும் கலைஞர் செய்தார், ஸ்டாலின் செய்தார் என்று பேசிக்கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய நிதி கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.